இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம ஆர்சிபி ஸ்குவாட பற்றி தாங்க பார்க்க போகிறாங்க. நம்ம மும்பைக்காரங்க கழிச்சு போட்ட டீமெல்லாம் நம்ம ஆர்சிபி வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம ஆர்சிபியில் இருக்க மெயினான பிளேயர்லாம் நம்ம மும்பை வந்து கொண்டு போயிட்டாங்க. போன வருஷம் ஐபிஎல் வில்ஜெக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபிக்காக எவ்வளோ மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு லாஸ்ட்டில். அப்போ அந்த பிளேயர் எடுக்கணுமே வேண்டாமா நீங்களே சொல்லுங்கள். அவங்க அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா மும்பைக்கு கொடுத்துட்டு அசால்ட்டாக போய் மும்பை ஒன்னட்டை கை கொடுத்துட்டு இருக்காரு. பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம தலைவர் வந்து ஒப்பித்தி விட்டுருவார். அப்போ பவுலிங் ஆட்டு இவங்க ஸ்ட்ராங்காக எடுக்கணுமே வேண்டாமா நீங்களே சொல்லுங்கள். இவங்க பவுலிங் பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்போ அந்த பவுலிங் ஆட்டு இவங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணணுமே வேண்டாமா. வழக்கமான பவுலிங்கை பார்த்தீங்கன்னா மொக்கையாக தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. எல்லா டீமே பார்த்தீங்கன்னா வருஷம் நம்ம எப்படியாவது கப் அடிக்கணும்னு எண்ணத்தில் ஸ்குவாட் வந்து எடுப்பாங்க. ஆனால் இவங்க மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கப்படிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி ஸ்குவாட் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சிங்கப்பூர் மாமா டிம் டேவிட் வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. இவர் எதுக்கு எனக்கு டிம் டேவிட் இந்த ஸ்குவாடில் நம்ம ஆர்சிபி ஸ்குவாடில் டிம் டேவிட் இருக்குதாங்க எனக்கு தோணுச்சிங்க. இப்போ நீங்களே பாருங்கள் பேட்டிங்கில் வந்து நம்ம சால்ட்டு லிவிங்ஸ்டன் வந்து வந்துருவாங்க. அப்போ 2 வெளிநாட்டு பேர் ஆச்சா. அடுத்து பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட் துசாரா பவுலிங் தான் இங்கே வீக்காக இருக்காங்க. அப்போ ஹேசல்வுட்டும் துசாரா வந்து பிளேயிங்கில் வந்து இருக்கணும் 11th வந்து இருக்கணும். அப்போ அந்த டிம் டேவிட் எதுக்கு. இதை விட ஒரு சூப்பரான பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜாக்கோ பெத்தல்ஸ் அவரும் வேறு இருக்கார். அவருக்கே வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் இவங்க இப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா 11th வந்து நம்ம சால்ட் எடுத்துருவாங்க, லிவிங்ஸ்டன் எடுத்துருவாங்க, டிம் டேவிட் எடுத்துருவாங்க. பவுலிங்கில் ஒன்று துசாரா இல்லாட்டா நம்ம ஹேசல்வுட் யாராட்டும் ஒருத்தர் தான் இருப்பாங்க. வெளிநாட்டு பவுலர்ஸ் வந்து டீமில் 2 பேர் தான் கப்பே அடிக்க முடியும். அதுக்கு ஹேசல்வுட் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லைனா நம்ம துசாரா இவங்க 2 பேருமே கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் புவி நீங்களே பாருங்கள் பவுலிங்கை பாருங்கள். துசாரா ஹேசல்வுட் புவி இந்த 3 பேர் இருந்தால் பவுலிங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் இவங்க 3 இவங்க வந்து 11th வந்து எடுக்க போகிறது இல்லை. யாராட்டும் ஒருத்தர் தான் எடுத்திருப்பாங்க. புவி இந்தியன் பவுலர் அவர் கண்டிப்பாக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று துசாரா இருப்பார் இல்லாட்டா ஹேசல்வுட் இருப்பார். இதில் எனக்கு வந்து நம்ம சிங்கப்பூர் மாமா எதுக்கு தேவையில்லாமல் டீமில் எடுத்துட்டாங்க எனக்கு தோணுச்சிங்க. பேட்டிங்கில் நம்ம தலைவர் வந்து வருஷம் தனியாக ஆளாக நின்று எப்படியோ பேத்தி விட்டுருவார். இப்போ நீங்கள் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாப் வந்து செமையாக இருக்கும். செகண்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மொக்கையாக எடுத்துருவாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து நல்லாயிருக்கு. கீழே பவுலிங்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஸ்குவாட ஓரளவுக்கு இவங்க நல்லா ஒப்பேத்தி தான் விட்டுருக்காங்க இல்லைங்களே. சால்ட்டு லிவிங்ஸ்டனு ஜாக்கோ பெத்தல்ஸ் பேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் எடுத்திருக்காங்க. பவுலிங் நல்லா தான் ஒப்பேத்தி விட்டுருக்காங்க. ஆனால் இவங்க எங்கே சொதப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா 11th ஆள் எடுக்க தெரியாமல் எடுத்து மேட்ச் வந்து தோற்றுருவாங்க. இருந்தாலும் ஸ்குவாடை பார்க்கும்போது நமக்கே வந்து கொஞ்சம் தலை பார்த்தீங்கன்னா கிருன்னு சுத்த தான் செய்யுது. நம்ம ஆர்சிபி நண்பர்கள் அவங்க நிலைமையை நீங்களே நினச்சி பாருங்கள். இருந்தாலும் இந்த ஸ்குவாடை வச்சுக்கிட்டு சில கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் ஈசாலா கப்பு நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கு. அவங்கள நினச்சா தான் கொஞ்சம் காமெடியாக இருக்குங்க. நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்காக தாங்க அந்த வீடியோங்க. மற்றபடி நானும் உங்களை மாதிரி ஒரு தீவிரமான ஆர்சிபி ஃபேன்ஸ் தான். ஆர்சிபி கப் அடித்தா உங்களை விட நான் தான் ஆளாக சந்தோஷப்படுவேன். அதனால் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கஷ்டப்பட்டுருந்தா உங்கள் வீட்டு பிள்ளையா மன்னிச்சு விட்டுருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டு போயிருங்க. பாய்.